ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க என்னத்து ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருக்கா. அந்த கிராமத்தில் நிறைய குழந்தைங்க இருக்காங்களா. அந்த குழந்தைங்கள்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்லா விளையாண்டுட்டு நல்லா ஒட்டுக்கா சேர்ந்து படிச்சுட்டு ஒட்டுக்கா விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்காங்களா. அப்போ ஒரு நாள் அந்த அழகான கிராமத்துக்கு ஒரு முனிவர் வராராம். அந்த முனிவர் ஒரு சின்ன ஒரு பிளேஸில் உட்காந்து ரொம்ப தூரம் அவர் ட்ராவல் பண்ணி போகணுமா, அதனால் ஒரு 2-3 days ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருக்காராம். அப்போ அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் சிலர் முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வராங்களா, சிலர் முனிவர்கிட்ட அதாவது வரம் கேட்கணும்னு வர்றாங்களா, ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிக்கணும்னு வர்றாங்களா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்யூஷனுக்காக இந்த முனிவர்கிட்ட வந்துட்டு இந்த முனிவரை பார்த்துட்டு போவாங்களாம். அப்போ அந்த முனிவர் கடைசியாக கிளம்புற நாள் வந்துச்சா. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரா, எனக்கு புதையல் இருக்க இடம் எதுன்னு தெரியும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் புதையல் வேணுமோ அவங்கெல்லாம் உங்களோட குழந்தைங்களை என் கூட அனுப்பலாம். நான் அந்த புதையல் இருக்கிற இடத்த காமிச்சு அந்த புதையலை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு உங்களோட குழந்தைங்களை திருப்பி கூட்டிகிட்டு இங்கே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரா அந்த முனிவர். அப்புறம் உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் புதையல் வேணுமா, அதனால ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களோட குழந்தைங்க கூட நல்லா பெரிய பெரிய சாக்கு பெரிய பெரிய பையெல்லாம் வச்சு அப்போ தான் நிறையா தங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பெரிய பெரிய சாக்கு பெரிய பெரிய பையெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்களை அனுப்பிச்சி விட்டுறாங்களா. அந்த குழந்தைங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த முனிவர் பின்னாடியே போகிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்களா. ஒரு ஆற்றை கடந்து ஒரு நிறைய ஆறை கடந்து குளம் கடந்து இதெல்லாம் நிறையா கடந்து போயிட்டாங்களா. அப்புறம் ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்துட்டாங்களா. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்துட்டாங்களா. நடந்து வர வழியிலேயே நிறையா குழந்தைங்க எங்களால் இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில குழந்தைங்க அப்படியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியாது நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க போயிட்டாங்களா. சில குழந்தைங்க அந்த முனிவர் கூடயே வந்தாங்களா. அப்புறம் ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே செதறி கிடக்கிற தங்கம் நிறையா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களா. உடனே அந்த குழந்தைங்கள்லாம் இதுதான் புதையல் அப்படின்னு நினச்சி அந்த செதறி கிடக்கிற தங்கத்தை எல்லாம் அவங்க பைக்குள்ளே போட்டு அந்த முனிவர்கிட்ட சொல்லாமல் கூட ஓடிட்டாங்களா. அந்த முனிவர் இது புதையல் கிடையாது அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்களா. அப்போ ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் எதுவுமே எடுக்காமல் அந்த முனிவர் கூடயே நின்று பார்த்துட்டு இருந்தாராம். அப்புறம் உடனே அந்த முனிவர் அந்த பையன்கிட்ட கேட்டாரா, ஏன் தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரப்போ நீ எடுக்கலையே, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரா அந்த முனிவர் இந்த குட்டி பையன் ஒரே ஒரு பையன்கிட்ட. அப்புறம் உடனே அந்த பையன் சொன்னாரா, நீங்கள் புதையல் இருக்க இடத்த காட்டுறதுன்னு தானே சொன்னீங்க, புதையல் எடுத்து கொடுக்குறதுன்னு தானே சொன்னீங்க, இது வெறும் செதறி கிடக்கிறது தங்கம் தானே, நீங்கள் சொன்னது புதையலை காட்டுறேன்னு தானே சொன்னீங்க, ஆனால் இது செதறி கிடக்கிற தங்கம் தானே, அதனால் உங்கள் கூட வந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் உங்கள் கூடயே வந்தால் புதையல் கிடைக்கும், அதனால தான் நான் தங்கத்தை எடுக்க கிடையாது அப்படின்னு சொன்னாரா அந்த குட்டி பையன் அந்த முனிவர்கிட்ட. உடனே அந்த முனிவர் அந்த பையன் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு ஊரை காமிச்சாராம். அந்த ஊரில் ஒரு மரம் ஒரு வீடு ஒரு சின்ன புல்லுனா கூட அது தங்கத்தில் தான் இருக்குமா, அவ்வளவு ரிச்சான ஊரா. அப்போ அந்த ஒரே ஒரு பையன் இருந்தார்ல, அந்த பையனை அந்த முனிவர் அந்த ஊருக்கே ராஜாவாகினார். அந்த தங்கத்தால் நிறைந்து இருக்கிற ஊருக்கே ராஜாவாக்கி திருப்பி அவரோட ஊருக்கே அந்த அழகான கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வந்தாராம். அப்போ எல்லா பேரண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா, இது என்ன நியாயம், இந்த ஒரு பையனை மட்டும் அந்த தங்கத்தால் நிறைந்து இருக்கிற ஊருக்கே ராஜாவாக்கியிருக்கீங்க, எங்கள் பையங்களுக்கெல்லாம் சும்மா தங்கத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கீங்க, இது எப்படி எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாங்களா எல்லா பேரண்ட்ஸும். அப்புறம் உடனே அந்த முனிவர் சொன்னாரா, நான் இந்த வெறும் தங்கத்தை எடுத்து இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நாங்கள் ஒரு மலை அடிவாரத்துக்கு அடியில் போனோம், அவங்க தங்கம் செதறி இருந்துச்சு, அதுதான் புதையல் நினச்சி எடுத்துகிட்டு எங்கிட்ட சொல்லாமல் கூட ஓடி வந்துட்டாங்க, ஆனால் இந்த ஒரு பையன்தான் புதையல் எங்கூட வந்தால் புதையல் கிடைக்கும்னு வந்தான், அதனால தான் நான் இந்த பையனை அந்த ஊருக்கே ராஜாவாக்குனேன் அப்படின்னு சொன்னாரா அந்த முனிவர். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம கோல் நோக்கி தான் பயணம் செய்யணும், லட்சியத்தை நோக்கி பயணம் செய். தேங்க்யூ.